வணக்கம் நண்பர்களே. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவர்களுக்கான தேர்விற்குரிய வினாத்தாளை தான் இதில் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த மூவர் தேவாரம் என்பது பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகளில் உள்ள அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவர்கள் எழுதிய திருமுறைகளை தான் மூவர் தேவார திருமுறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி அவர்கள். திருமூலர் பார்த்தீங்கன்னா 10ஆம் திருமுறையை எழுதியவர். நம்பியாரூரர் சுந்தரரை அழைக்கிறாங்க. மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை எழுதியவர் மாணிக்கவாசகர். அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டாள் அவர்கள். ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா, பெருமாளுக்கு அணிவிக்கிற மாலையை தன் கழுத்தில் முதலில் அணிந்து விட்டு திரும்ப பெருமாளுக்கு சூட்டும் போது அவர் ஏற்றுக்கொண்டதால் அவர் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இந்த நம்மாழ்வார் யார் பார்த்தீங்கன்னா, பெரிய திருவந்தாதி திருவாய்மொழியை எழுதியவர் தான் இந்த நம்மாழ்வார். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை எழுதியவர் குலசேகர ஆழ்வார். அடுத்து 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நப்பூதனார் அவர்கள் தான் முல்லைப்பாட்டின் ஆசிரியர். இந்த நக்கீரர் யாருன்னா, திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை நூலை இயற்றியவர். கடியலூர் உரித்திரங்கண்ணனார் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை பெரும்பானாற்றுப்படையை இயற்றியவர். பன்னாடு தந்த மாறன் எழுதி பார்த்தீங்கன்னா நற்றினை நூலை தொகுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் குறுந்தொகையில் 270வது பாடலை பாடியவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் எழுதி. அடுத்த 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் மணிமேகலை நூலை இயற்றிருப்பார். திருத்தக்கத்தேவர் சீவக சிந்தாமணி நூலை எழுதியிருப்பார். அடுத்து தோளாமணி தேவர் சூளாமணியை இயற்றியவர். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர்கள். இந்த கல்லாதவர்களை தான் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்ட்டு கூறுறாங்க. 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா, படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா பெயரெச்சம். பெயரெச்சம் என்பது பார்த்தீங்கன்னா எச்ச சொல்லானது பெயரை கொண்டு முடிந்தால் அதை பெயரெச்சம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா படித்தங்கிற எச்ச சொல் மாணவன் என்ற பெயரை கொண்டு முடிந்திருக்கு. அதனால் இது பெயரெச்சம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. வளர்தமிழ்ங்கிறது பார்த்தீங்கன்னா முக்காலத்தையும் உணர்த்தது. இதனால் இதை வினைத்தொகை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்று ப்ளஸ் இருள் இது சேர்த்தெழுத கிடைப்பது என்றிருள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழ்வருவனவற்றுள் ஈரறிவு உடைய உயிரினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிப்பி தான் ஈரறிவு உடைய உயிரினம். இந்த புல் ஓரறிவு உடைய உயிரினம். நண்டு பார்த்தீங்கன்னா 4 அறிவு உயிரினம். பறவை விலங்கு பார்த்தீங்கன்னா 5 அறிவு. 3 அறிவு பார்த்தீங்கன்னா கரையான் எறும்பு. 6 அறிவு மனிதன். நம்ம தான் 6 அறிவு கொண்ட உயிரினம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். இந்த நன்னூலை இயற்றியவர் யாருன்னா பவனந்தி முனிவர். அடுத்து 13வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது டேஸ் ஆகும்னா தொடர்மொழி. தொடர்மொழி தான் தொடர்ந்து பொருளை தரும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வழு. வழு தான் இலக்கண முறையின்றி பேசுனா அது வழுங்கிறாங்க. இதே வழா நிலைங்கிறது பார்த்தீங்கன்னா இலக்கண முறையோடு பேசுவதும் எழுதுவதும் தான். இந்த வழு அமைதிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் இருந்தாலும் அதை இலக்கண முறையாக ஏற்றுக்குவாங்க. அதுதான் வழு அமைதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. அதாவது மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்ட்டு கேட்டாக்கா அதற்கு பேர் தான் அறியா வினா. இதே அறிவினாங்கிறது ஆசிரியர் மாணவரிடம் இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்ட்டு கேட்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. யாமம்.
இந்த மாலைங்கிறது என்னன்னா முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது. வைகறை வந்து மருத நிலத்திற்குரிய சிறுபொழுது. நண்பகல் பார்த்தீங்கன்னா பாலை நிலத்திற்குரிய சிறுபொழுதை தான் சொல்கிறாங்க. அடுத்து நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடும்போது வீரர்கள் சூடும் பூ எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிப்பூ. எதிரூன்றல் வந்து காஞ்சிப்பூ. அடுத்து பார்த்தீங்கன்னா வெச்சிப்பூ வந்து ஆணிரைகளை வந்து கவர்தல். இந்த ஒழிங்கைப்பூ பார்த்தீங்கன்னா மதிலை வந்து சுற்றி வளைத்தல். இந்த நொச்சிப்பூ வந்து சுற்றி வளைத்த மதிலை வந்து காக்கிறது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து எப்போதுமே வந்து தலையில் பிறக்கும். அக் அப்படிங்கும்போது நம்ம தலையிலிருந்து தான் அந்த எழுத்தானது பிறகுது. அடுத்து வினா எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 6 வினா. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஆக மொத்தம் 6 வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளுக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆலங்குடி சோமு அவர்கள். நாமக்கல் கவிஞர் யாருன்னா அவர் தான் காந்திய கவிஞர்னு சொல்கிறாங்க, வே ராமலிங்கனாரை. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் தான் இந்த கல்யாண சுந்தரனார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இது பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. தமிழ் ஒலி வந்து வீராயி நூலை வந்து எழுதியிருப்பார். கந்தர்வன் பார்த்தீங்கன்னா கொம்பன்கிற நூல். அடுத்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம். பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு எழுதியவர் பாரதிதாசன். இப்போ ஆப்ஷன் வந்து சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் தென்றல் வந்து திருவிக்காதான். சந்த கவிமணி வந்து தமிழழகனார். பாட்டுக்கொரு புலவன் பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் தான். இந்த மொழி ஞாயிறுங்கிறது பெருஞ்சித்திரனார் கிடையாது. யாருன்னா பாவாணர், தேவநேய பாவாணர். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுவர் யாருன்னா பிச்சமூர்த்தி அவர்கள் தான் வந்து புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். இந்த பாரதியார் வந்து வால்ட் விட்மனின் சாயலில் வந்து வசன கவிதை எழுதியிருப்பார். அதனை தொடர்ந்து வந்து பின்பற்றி வந்தது தான் இந்த புதுக்கவிதை. அடுத்து இந்த வள்ளிக்கண்ணன் யாருன்னா புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலை வந்து எழுதியிருப்பார் இவர். அடுத்து 24வது கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மூன்றுமே வந்து அவர் எழுதியதுதான். பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், மகுபுக வஞ்சி. இந்த மூன்றுமே அவர் எழுதியது தான். இதில் பார்த்தீங்கன்னா கனிச்சாறுங்கிற நூலும் அவர் எழுதியிருப்பார். அது வந்து 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கும். அடுத்து பொருந்தாத இணையை வந்து தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன் வந்து இனிக்கும் நினைவுகள் எழுதியிருப்பார். கரெக்டு தான். பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம், அதுவும் கரெக்டு. அதிவீரராம பாண்டியர் வந்து காசி காண்டம். வெற்றி வேர்க்கை வந்து அழகிரிசாமி கிடையாது, அதிவீரராம பாண்டியர் தான் எழுதியிருப்பார். இந்த வெற்றி வேர்க்கையை வந்து நருந்தொகை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொடக்க கால மனிதர்கள் மருத்துவத்திற்காக டேஸை பயன்படுத்தினார்னு கேட்டிருக்காங்க. தாவரங்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, உலோகங்களையும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுனா கல்வி. ஒருவனுக்கு வந்து கல்வி இருந்தால் தான் அறியாமைங்கிறது நீங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பண்பு எனப்படுவது டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. பாடறிந்து ஒழுகுதல். இந்த தன்கிளை செராமைங்கிறது என்னன்னா அன்பு. அன்பு உள்ள இடத்துல தன்கிளை சேராமை அப்படின்னு சொல்லுவாங்க. மறை பிறர் அறியாமைங்கிறது நிறைய வந்து சொல்லுவாங்க. கூறியது மறாமைங்கிறது செறிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தினை உரிகிறதுனா தருமபுரி. அடுத்து சேரர்களின் தலைநகரம் டேஸ் என்றும் அழைக்கப்படும் அப்படின்னா கருவூர் அப்படின்ட்டு அழைக்கப்படுதான். இந்த தொண்டி பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய துறைமுகம். முசிறி பார்த்தீங்கன்னா சேரர்களுடைய துறைமுகம். பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 1988 வழங்கியிருப்பாங்க. இந்த பாரத ரத்னா விருது 1954 முதல் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஜவஹர்லால் நேரு தான் முதல் இந்தியாவின் பிரதமர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னா கால்டுவெல்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டினர் ஏரியை வந்து எவ்வாறு அழைத்தனர்னு கேட்டிருக்காங்க. ஏரியை வந்து கண்மாய் அப்படின்னு அழைப்பாங்க, கம்மாயின்னு வந்து பேச்சு வழக்கில் வந்து அழைப்பாங்க. சனி நீராடு என்று கூறியவர் யாருன்னா ஔவையார் அவர்கள் தான் சனி நீராடு என்று கூறியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னா அப்துல் கலாம் அவர்கள். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான் வந்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. எப்படி அழைச்சாங்கன்னா ஜான்சி ராணி அப்படின்ட்டு அழைச்சிருப்பாங்க. வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு வந்து பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா பெரியார் அவர்கள். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் டேஸாக மாற்றப்பட்டுள்ளன, திறன் அட்டைகளாக மாற்றிருக்காங்க, அதாவது ஸ்மார்ட் கார்டாக மாற்றிருக்காங்க. அடுத்து தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தென்னகத்து பெர்னாட்ஷா அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. ராமானுசர் எந்த கோயிலின் மீது ஏறி நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வந்தியர்கள் நிலத்தை வந்து டேஸாக மதிக்கின்றன்னு கேட்டிருக்காங்க. தாயாக. தந்தையாக பார்த்தீங்கன்னா வானத்தை வந்து மதிக்கிறாங்க. அடுத்து கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது பார்த்தீங்கன்னா மயிலாட்டம் தான் கரகாட்டத்தின் துணையாட்டமாக வந்து ஆடப்படுகிறது. சேகரம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கூட்டம். அடுத்து வாலண்டியர் என்பதன் தமிழ்ச்சொல் தருகன்னா தன்னார்வலரை வந்து வாலண்டியர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோ ஸ்டோன் வந்து தமிழ்ச்சொல் தருக. இதில் பார்த்தீங்கன்னா நடுகள் தான் ஹீரோ ஸ்டோன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குமிழிக்கல்னா பார்த்தீங்கன்னா கோனிக்கல் ஸ்டோன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்ற பொருள் அப்படின்னு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நெல். ஹோமோகிராப் தமிழ்ச்சொல் தருக அப்படின்னா ஒப்பெழுத்து தான் ஹோமோகிராப். உயிரெழுத்துங்கிறது வௌவல்ஸ், மெய்யெழுத்துன்னு வந்து கான்சோனன்ட். ஓகே நண்பர்களே, இதோட இந்த தமிழ் கொஸ்டின் பார்ட் ஏ வந்து முடியுது. அடுத்து ஜிஎஸ் வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.